Welcome to my channel. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா method of variation of parameterல problem number 2 solve d square plus 4 into y is equal to tan 2x. So இதை நம்ம எப்படி variation of parameterல பார்க்க போறோம் அப்படின்ட்டு பார்க்கலாம். First கொடுத்துக்கிற ஈக்குவேஷனை given போட்டு எழுதிக்கலாம். So given d square plus 4 into y is equal to tan 2x. So first of auxiliary equation என்னன்னு பார்க்கலாம். So auxiliary equation is nothing but the left hand side இருக்கிற d க்கு நம்ம capital small m அப்படி கொடுப்போம். So d replaced by m. So d square na m square plus 4 is equal to 0. So m square equal to இந்த plus 4 right hand side போச்சுன்னா minus 4. So m equal to plus or minus இந்த 4 க்கு root எடுத்தீங்க அப்படின்னா 2 கிடைக்கும். பட் மைனஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு i ஒரு வேல்யூ எக்ஸ்ட்ரா வரும். So 2i or i2 எப்படின்னு எழுதலாம். ஸோ இங்கே இது காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேட்டில் வந்துருக்கு. ஸோ காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் இதுக்கு எப்படி எழுதலாம்னா a cos 2x plus b sin 2x அப்படின்னு எழுதுவோம். ஸோ நம்ம ஆல்ரெடி தெரியும் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் அப்படின்னா e பவர் ஆல்ஃபா எக்ஸ் a cos பீட்டா எக்ஸ் plus b sin பீட்டா எக்ஸ் அப்படின்னு. ஸோ ஆல்ஃபான்றது ரியல் பார்ட் இல்லை. ஸோ அதனால் நான் e பவர் ஆல்ஃபான்ற வேர்டு எழுதலை. ஸோ பீட்டாவோட வேல்யூ 2ன்றதுலாம் நான் டைரெக்டாக அப்படியே அப்ளை பண்ணிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் இங்கே f1 f2 நம்ம சூஸ் பண்ணணும். வேர் ஆர் ஹியர் f1 அப்படின்னா இந்த ஏவுக்கு பக்கத்தில் இருக்கிற வேல்யூ. ஸோ இந்த cos 2x நான் என்ன பண்ணுறேன் f1 அப்படின்னு நான் சூஸ் பண்ணிக்கிறேன் cos 2x. சிமிலர்லி இந்த f2ன்றது பிக்கு பக்கத்தில் இருக்க பாருங்கள் இதுதான் sin 2x. இதான் வந்து f2 அப்படி சூஸ் பண்ணுறேன். இப்போ நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கிறேன் f1 dash is equal to cos டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்க அப்படின்னா மைனஸ் sin 2x into 2. இந்த 2 ஃப்ரண்ட்டில் போய்டும். மல்டிப்ளிகேஷன் எழுதிக்கலாம் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட். சிமிலர்லி f2 பார்த்தீங்கன்னா sin 2x இருக்குது. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா cos 2x into 2 வரும். ஸோ 2 நான் ஃப்ரண்ட்டில் எழுதிக்கிறேன். ஸோ இந்த கேல்குலேஷன் பார்ட் f1 f2 dash minus f2 f1 dash is equal to f1 f2 dash. இந்த cos 2x cos 2x நீங்கள் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா cos square 2x வரும். இந்த 2 ஃப்ரண்ட்டில் எழுதிக்கலாம். மைனஸ் ஃபார்முலா ஒரு மைனஸ் இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது பாருங்கள் f2 f1 dash. ஸோ ஆல்ரெடி மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் ஆகிடும். 2 sin 2x sin square 2x அப்படின்னு எழுதிக்கலாம். 2 காமனாக இருக்கிறதுனால வெளியே எடுத்துட்டு cos square 2x ப்ளஸ் sin square 2x அப்படின்னு எழுதிக்கலாம். ஆல்ரெடி தெரியும் ஒரு ஐடென்டிட்டி ட்ரிக்னாமெட்ரி ஐடென்டிட்டி cos square theta plus sin square theta ஓட வேல்யூ நம்மளுக்கு 1 அப்படின்னு தெரியும். ஸோ 2 into 1 2 அப்படின்னு டைரெக்டாக எழுதிக்கலாம். ஸோ இதை நம்ம ஃபுல்லாக போட்டுக்கலாம் f1 f2 dash மைனஸ் f2 f1 dash. ஸோ இதை நம்ம பிளாக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வேல்யூ நம்மளுக்கு 2. ஸோ காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷனை முடிச்சிட்டோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பர்டிகுலர் இன்டெக்ரல். ஸோ இந்த f1 f2 வேல்யூ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ பர்டிகுலர் இன்டெக்ரல் இஸ் நத்திங் பட் கேபிட்டல் P f1 ப்ளஸ் கேபிட்டல் Q இன்ட்டு f2. ஸோ இதுக்கு நம்ம ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துக்கலாம். ஈக்குவேஷன் நம்பர் 1 கொடுத்துக்கலாம். ஸோ வேர் கேபிட்டல் P உடைய ஃபார்முலா பார்த்தீங்கன்னா மைனஸ் இன்டெக்ரல் f2 into capital X divided by f1 f2 dash minus f2 f1 dash. ஸோ இந்த பர்பஸுக்காக தான் நம்ம ஸ்டார்டிங்கில் நம்ம இந்த வேல்யூஸ்லாம் கண்டுபிடிச்சி வச்சோம். ஸோ இந்த கேபிட்டல் எக்ஸ்ன்றது கொஸ்டினுடைய ரைட் ஹேண்ட் சைடில் பாருங்கள் tan 2x இருக்கா. ஸோ அதுதான் வந்து கேபிட்டல் எக்ஸோட வேல்யூ. ஸோ அதை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ கேபிட்டல் P ஈக்குவல் டு மைனஸ் இன்டெக்ரல் f2 ஓட வேல்யூ பாருங்கள் f2 ஓட வேல்யூ sin 2x. ஸோ sin 2x இன்ட்டு கேபிட்டல் எக்ஸ் இப்போ தான் பார்த்தோம் ரைட் ஹேண்ட் சைடில் tan 2x. ஸோ tan இன்ட்டு 2x டிவைடட் பை ஸோ இந்த டினாமினேட்டர் வேல்யூ பாருங்கள் இங்கே கண்டுபிடிச்சோம் இல்லையா 2. இந்த 2 எடுத்து நம்ம அங்கே அப்ளை பண்ணிக்கலாம் இன்ட்டு 2 இன்ட்டு dx. அடுத்தது இன்டெகிரேஷன் பண்ணணும். இந்த 1/2 வெளியே எடுத்துடலாம். மைனஸ் 1/2 கான்ஸ்டன்ட்டு. ஸோ sin 2x. ஸோ tan 2x sin 2x நம்ம ஒரே டைமில் இன்டெகிரேஷன் பண்ண முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ணுறது tan 2x நான்
கன்வெர்ட் பண்ணுறேன் ட்ரிக்னாமெட்ரிக்கா. ஸோ டேனை சைன் பை காஸ் அப்படின்னு எழுதலாம். ஸோ டேன் 2xன்றதுனால சைன் 2x பை காஸ் 2x இன்டூ டிஎக்ஸ். ஸோ நியூமரேட்டரில் பாருங்கள் ரெண்டு சைன் இருக்குது. ஸோ சைன் இன்டூ சைன், சைன் ஸ்கொயர். ஸோ ஆல்ரெடி வெளியில் ஒரு -1/2 அப்படியே இருக்கட்டும். சைன் ஸ்கொயர் 2x டிவைடட் பை இன்டூ காஸ் 2x இன்டூ டிஎக்ஸ். ஸோ நியூமரேட்டரில் பாருங்கள் சைன் ஸ்கொயர் தீட்டா அதை எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணி எழுதலாம்னா, ஆக்சுவலாக சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1ன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ அதுலேருந்து சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதலாம் இல்லையா. ஸோ அதை எழுத போகிறேன் நான். ஆக்சுவலாக தீட்டான்றது இங்கே 2x -1/2 இன்டகரல் சைன் ஸ்கொயர் 2x இருக்கு இல்லையா. ஸோ நம்ம ஃபார்முலா அப்படி யூஸ் பண்ணலாமா, 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் 2x ஹோல் டிவைடட் பை, இங்கே ஆல்ரெடி டினாமினேட்டரில் காஸ் 2x இருக்குது, அந்த காஸ் 2x நம்ம இங்கே கொடுத்துக்கலாம் இன்டூ டிஎக்ஸ். இப்போ எல்சிஎம் பிரிச்சுக்கலாம். ஸோ -1/2 இன்டகரல், ஸோ மேலே ரெண்டு டேர்ம் இருக்குது, அது தனித்தனி டேர்ம் பிரிச்சுக்கலாம். 1 பை காஸ் 2x அப்படி ஒரு டேர்மும் மைனஸ் காஸ் ஸ்கொயர் 2x பை காஸ் 2xன்னு இன்னொரு டேர்மும் நம்ம அதை எல்சிஎம்மாக பிரிச்சுக்கலாம். ஸோ இந்த டிஎக்ஸ்ன்றது காமன். ஸோ டிஎக்ஸை போட்டுக்கலாம் இன்டூ டிஎக்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு காஸ் 2x மேலே ஒரு காஸ் ஸ்கொயர் இருக்குது. ஸோ ஒன் டைம் கேன்சல் ஆகிடும். ஸோ 1 பை காஸ் பார்த்தீங்கன்னா சீக்கன். ஸோ அடுத்தது பாருங்கள், இந்த 1 பை காஸை நான் சீக்கன் எழுத போகிறேன். ஸோ அப்படியே ப்ராப்ளம் கண்டினியூஷன் தான் இது, இன்னும் ப்ராப்ளம் முடியல. கேபிட்டல் P ஈக்குவல் டு ஆல்ரெடி அங்கே இருக்கிற -1/2 அப்படியே கேரி ஓவர் பண்ணிக்கிறேன். இன்டகரல் அங்கே 1 பை காஸ் இருந்தது இல்லையா, நான் அதை சீக்கன் 2xன்னு எழுதிக்கிறேன். ஸோ அங்கே பேலன்ஸ் பண்ண ஒரு காஸ் 2x நான் எழுதிக்கிறேங்க இன்டூ டிஎக்ஸ். இப்போ தனித்தனியாக அடிச்சு பாருங்கள், சீக்கன் 2x தனியாக இருக்குது, காஸ் 2x தனியாக இருக்குது. ஸோ இந்த டேர்ம் தான் நாங்கள் எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ இங்கே பார்த்துக்கலாம் நீங்கள் ஏன் இது டேர்ம் இங்கே நான் எழுதணும் அப்படின்னு. இப்போ நம்மளுக்கு இன்டகிரேஷன் ஃபார்முலா தெரியும். ஸோ சீக்கன் 2x இன்டகிரேஷன் பண்ணால் என்ன வரும், log of, ஸோ சீக்கன் 2x இன்டகிரேஷன் பண்ணிங்க அப்படின்னா log of சீக்கன் 2x plus tan 2x. அந்த 2 இருக்கு இல்லையா எக்ஸோட கோஎஃபிஷியன்ட், அதை நம்ம டினாமினேட்டரில் ஒரு டைம் எழுதிக்கணும். இன்டகிரேஷன் பண்ணும்போது அந்த கோஎஃபிஷியன்ட் டினாமினேட்டர் எழுதிக்கணும். சிமிலர்லி இந்த காஸ் இன்டகிரேஷன் பண்ணிங்கன்னா sin 2x டிவைடட் பை 2. ஸோ இதோட கோஎஃபிஷியன்ட்டும் டினாமினேட்டர் எழுதிக்கணும். இப்போ இந்த -1/2 நம்ம ரெண்டு டேர்முக்கும் உள்ள மல்டிப்ளை பண்ணலாம். -1 பை அப்படியே 2 இருக்கிறதுனால 4 இன்டூ லாக் ஆஃப் சீக்கன் 2x ப்ளஸ் tan 2x. ஸோ இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸும் மைனஸும் ப்ளஸ் ஆகிடும். ஸோ ப்ளஸ் 1/4 ஆகிடும். ஆல்ரெடி ஒரு sin 2x பை 4 which is P. பட் நம்மளுக்கு தேவை P F1 வேண்டும். ஸோ அப்போ P இன்ட்டு F1 கூட மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ F1ன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே பாருங்கள் P F1 இருக்குது. ஸோ F1ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா காஸ் 2x. ஸோ இந்த காஸ் 2xால் ரெண்டு டேர்மையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ரைட் சைடில் இருக்கிற ரெண்டு டேர்மையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரண்ட்லேயே போட்டுக்கலாம் காஸ் 2xை. ஸோ காஸ் 2x டிவைடட் பை 4. ஸோ ஃபஸ்ட்டு டேர்மில் காசை மல்டிப்ளை பண்ணிட்டோம். log of secant 2x plus tan 2x. இதே போல் நம்ம செகண்ட் டேர்ம்லேயே நம்ம cos 2x எல்லாம் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ப்ளஸ் cos 2x ஆல்ரெடி இருக்கிற sin 2x by 4 அப்படியே வச்சு எழுதிக்கலாம் ஹோல் டிவைடட் பை 4. ஸோ which is PF1. ஓகே, அடுத்து நம்ம Q கண்டுபிடிக்கணும். Q ஈக்குவல் டு ஃபார்முலா பாருங்கள், இன்டகரல் F1 கேபிட்டல் X பை F1 F2 டேஷ் minus F2 F1 dash into dx. வேல்யூஸ் நம்ம அப்ளை பண்ணிடலாம். F1ஓட வேல்யூ ஆல்ரெடி தெரியும் உங்களுக்கு cos 2x. கேபிட்டல் X பார்த்தீங்கன்னா ப்ராப்ளத்தில் இருக்கிற ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூ tan 2x தான் நம்மளுக்கு கேபிட்டல் X. ஸோ tan 2x டிவைடட் பை இந்த டினாமினேட்டர் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் 2 அப்படின்னா அதை அப்படியே எழுதிக்கிறேன் இன்டூ dx. ஸோ இந்த 1/2 வெளியே எடுத்துடலாம். ஸோ Q ஈக்குவல் டு 1/2 கான்ஸ்டன்ட் வெளியே வச்சுக்கலாம். இன்டகரல் சீக்கன் 2x tan 2x நம்ம இன்டகிரேஷன் பண்ண முடியாது டைரெக்டாக. ஸோ லாஸ்ட் டைம் எப்படி நம்ம P கன்வெர்ட் பண்ணுமோ டேனை சைன் பை காஸ், ஸோ அதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுறோம்.
sin 2x by cos 2x. பட் இந்த டைம் பார்த்தீங்கன்னா நியூமரேட்டரில் ஒரு cos 2x இருக்குது, டினாமினேட்டர் cos 2x இருக்குது. ஸோ கெட் கேன்சல். ஸோ பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு sin 2x தான் இருக்குது. பட் நம்மளுக்கு sin 2xஐ டைரெக்டாக இன்டெகிரேட் பண்ண முடியும் இல்லைங்களா? ஸோ sin 2x இன்டெகிரேஷன் பண்ணிங்கன்னா மைனஸ் cos 2x by 2ன்னு கிடைக்கும். sin 2x இன்டெகிரேஷன் பண்ணிங்கன்னா மைனஸ் cos 2x டிவைடட் பை 2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ டினாமினேட்டர் இருக்கிற ரெண்டு 2 நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ மைனஸ் cos 2x டிவைடட் பை 4. ஸோ விச் இஸ் q. பட் நம்மளுக்கு q f2 தான் வேணும். ஸோ f2னா தெரியும் நம்மளுக்கு sin 2x. ஸோ sin 2x எல்லாம் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். இப்போ 1/4 ஆல்ரெடி cos 2x அப்படியே வச்சுக்கிட்டு sin 2x. ஸோ நம்ம pf1 கண்டுபிடிச்சிட்டோம், qf2 கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அதுக்கு ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். ஸோ இந்த ரெண்டு வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் இன் ஈக்குவேஷன் நம்பர் 1ல் அப்ளை பண்ண போகிறோம். ஃப்ரம் ஈக்குவேஷன் 1. ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 தெரியலையா நம்மளுக்கு பர்டிகுலர் இன்டெக்ரல் ஈக்குவல் டு pf1 plus qf2. ஒன் செகண்ட் எழுதுறோம் பாருங்க. pi ஈக்குவல் டு pf1 plus qf2 நம்ம ஆட் பண்ண போகிறோம். இந்த ரெண்டு பாக்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா, இந்த ரெண்டுத்தையும் எடுத்து நம்ம ஆட் பண்ணிடலாம். ஸ்டார்ட் பண்ணும்போது என்னன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படியே வந்துடும் நம்மளுக்கு மைனஸ் cos 2x by 4 log of secant 2x plus tan 2x. இந்த டேர்ம் இப்போ பாருங்க, இது மைனஸ் டேர்மாக இருக்குது, இது ப்ளஸ் டேர்மாக இருக்குது. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெண்டுமே உங்களுக்கு கேன்சல் ஆகிடும். ஸோ அதனால் நான் எழுதலை அது. ஸோ டைரெக்டாக கேன்சல் ஆகிடும். ஸோ ஃபைனலாக ஜென்ரல் சொல்யூஷன் is nothing but y equal to complementary function plus particular integral. y equal to complementary function நம்ம cf னு எழுதுறோம், particular integral pi. ஸோ இது ரெண்டு வேல்யூ எடுத்து சப்ஸ்டிட் பண்ணிக்க போகிறேன். ஸோ y equal to, ஸோ நம்மளோட காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் என்னன்னா a cos 2x plus b sin 2x அப்படின்னு கிடைச்சிருந்தது ஆல்ரெடி. ப்ளஸ் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து பர்டிகுலர் இன்டெக்ரல். ஸோ பர்டிகுலர் என்னது நம்மளுக்கு மைனஸ் cos 2x by 4. இங்கே இருக்கு பாருங்க, மைனஸ் cos 2x divided by 4 into logarithm of secant 2x plus tan 2x, which is the required solution. Thank you.